மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேர்தல் நாள் நெருங்க தேர்தல் களம் நாளுக்கு நாள் ரொம்பவே சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் யார் கூட கூட்டணி சேர போகிறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் யார் நிற்க போகிறாங்க, ஒவ்வொரு கட்சியினரும் கொண்டு வரக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகள் மக்களுக்கான என்ன மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி இருக்க போது, அது ஒருத்தர் கொண்டு வர தேர்தல் அறிக்கையிலேருந்து எந்த அளவுக்கு மாறுபட போகுது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழகத்தினுடைய அரசியல் வட்டாரத்தை நாளுக்கு நாள் பரபரப்பாக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் கூட தேமுதிகவினர் திமுக கூட யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு கூட்டணி அமைச்சு அரசியல் வட்டாரத்தில் ஒரு புயலை கிளப்பியிருக்காங்க. அந்த வகையில் முதல் தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இந்த தேர்தலுக்காக எடுக்க போறாங்க, யார் அவங்க கூட கூட்டணி சேர போறாங்க, இல்லை இவங்க போய் யார் கூட கூட்டணி சேர போறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் யார் அவங்க நிற்க வைக்க போறாங்க அப்படின்றது மாதிரியான பல விஷயங்களை மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சில முக்கியமான வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்க அல்லது நிற்க போறாங்க அப்படின்றத பற்றின சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய வேட்பாளரான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி என 2 தொகுதிகளில் அவரே போட்டியிட போறதா தகவல்கள் சொல்லுது. விஜய் இந்த ஊர்ல நிற்க போறாரு, இந்த தொகுதியில் நிற்க போறாரு அப்படின்ற மாதிரியான பல அனுமான கணிப்புகள் செய்திகள்லையும் சரி சோஷியல் மீடியாக்கள்லையும் சரி மலம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே பொய்யாக்குற விதமா சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி என இந்த 2 தொகுதிகளிலும் தான் அவர் போட்டியிட போறதா தகவல்கள் தெரிவிக்குது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தரான விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருந்தார். என்னுடைய நடிப்பு தொழிலையே மொத்தமாக விட்டு கொடுத்துட்டு என்னுடைய ரசிகர்களுக்காக மக்கள் பணியாற்ற நான் தேர்தலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ள அவர் என்ட்ரி கொடுத்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் கட்சி தொடங்கி அடுத்தடுத்த வருடங்களில் நடந்த 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல், விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களில் தாவேகா போட்டியிடாமல் தான் இருந்தாங்க. அவங்க நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. அந்த வகையில் கட்சி தொடங்கி 2 வருடங்களுக்கு மேலே ஆகியிருந்தாலும் தாவேகாவினர் அஃபிஷியலாக எதிர்கொள்ள போகிற அவங்களுடைய முதல் தேர்தலாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் பார்க்கப்படுது. அந்த கட்சிக்கு இப்போ தான் சமீபத்தில் விசில் சின்னம் கூட ஒதுக்கியிருந்தாங்க. வேட்பாளர் தேர்வுக்கான பணிகள் கட்சியில் ரொம்ப மிக தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த வேட்பாளர் தேர்வு பட்டியலில் கட்சி நிர்வாகிகளை தாண்டி முக்கியமாக ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு அதிகாரிகள், சில சமூக சேவகர்கள் என அவங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட நிறைய சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில் 60 வேட்பாளர்களுக்கான முதற்கட்ட பட்டியல் தயாராக இருக்கிறதாகவும் மார்ச் முதல் வாரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதன்படி மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய தாவேகாவின் முக்கியமான வேட்பாளரான அந்த கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலையும் அதே போல திருச்சி கிழக்கிலையும் போட்டியிட போறதா சொல்லப்படுது. ஏற்கனவே அவருடைய அந்த பெயரின் முதல் லெட்டரான அந்த வி சென்டிமெண்ட்ல விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, வேளச்சேரி போன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட போறதா சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த 2 தொகுதிகளிலும் தான் அவர் போட்டியிட போறதா சொல்லப்படுது. இது பற்றி அவங்களுடைய கட்சியினர்கிட்ட விசாரிச்சதுல சில தகவல்கள் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அதில் வரக்கூடிய முடிவுகள் வேற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பலருடைய விமர்சனத்துக்கு நம்ம உள்ளாக நேரிடும். எங்களை விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கிறதுனால தான் 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடக்கூடிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு இந்த 2 தொகுதிகளில் ஏன் விஜய் நிற்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியலினத்தவரும் வன்னியர் சமூகத்தினருமே அங்கே வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறாங்க. அடுத்தபடியாக சிறுபான்மையினர் வாக்குகளும் அங்கே அதிகமாக இருக்கு. இந்த 3 சமூக வாக்குகளும் தாவேகாவுக்கு சாதகமான வாக்குகளாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்த தொகுதிகளை கூட்டணிக்கு தான் பெரும்பாலும் ஒதுக்குவாங்க. அதனால அந்த தொகுதிகளில் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். தவிர தொகுதியில் எடுத்த சில சர்வேக்கள் தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக திருச்சி கிழக்கில் சிறுபான்மையினர் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. தவிர கிறிஸ்துவ வெள்ளாளர் வாக்குகள் அங்கே அதிகம். திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே சிறுபான்மையின மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா சொல்றாங்க. அதனால திருச்சியும் கை கொடுக்கும் அப்படின்றத நம்பி தான் 2 தொகுதிகளிலுமே விஜய் அவர்களை களமிருக்கிறதா தாவேகா நிர்வாகிகள் சொல்றாங்க. அடுத்ததாக அவங்களுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் சென்னை டி நகர் தொகுதியிலையும், தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியிலையும், அதிமுகவிலிருந்து தாவேகாவில் வந்து சேர்ந்த VS பாபு கொளத்தூர் தொகுதியிலையும், JCD பிரபாகர் அம்பத்தூர் தொகுதியிலையும் போட்டியிட இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியிலையும், துணை பொதுச் செயலாளரான ராஜ்மோகன் பெரம்பலூர் தொகுதியிலையும், கொள்கை பரப்பு துணை செயலாளர்கள் சம்பத்குமார் கோவில்பட்டியிலையும், லயோலா மணி எழும்பூர் தொகுதியிலையும், வீர விக்னேஸ்வரன் மணப்பாறை தொகுதியிலையும், டாக்டர் பிரபு காரைக்குடி தொகுதியிலையும் போட்டியிட இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல கட்சியின் மூத்த நிர்வாகி என சொல்லப்படக்கூடிய சமீபத்தில் அதிமுகவில் இருந்து வந்து இணைந்த மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில்
போட்டியிட இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் அதிமுகவிலிருந்து வந்த முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதர் வால்பாறை தொகுதியில் போட்டியிட இருக்காங்களாமா. இவங்களை தவிர சிறிய கட்சிகள் சிலவும் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடுகளும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றின அஃபிஷியல் பட்டியலும் கூடிய சீக்கிரமாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக 2 தொகுதிகளில் போட்டியிட போகிறார் அப்படின்றது கண்டிப்பாக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. 2 தொகுதிகளிலையுமே அவர் வெற்றி பெறுவாரா அல்லது அவங்க அனுமானிச்சிருக்கிறபடி மேபி ஒரு இடத்துல தோல்வி பெற்றாலும் கூட இன்னொரு இடத்துல வெற்றி பெற்று தன்னுடைய முதல் என்ட்ரியை அவர் நல்லபடியாக அமைச்சுக்குவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.